வணக்கங்க. இன்றைக்கி ஆடி கிருத்திகைங்கிறதால காலையிலேயே பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு எங்களுக்கு கொஞ்சம் பேங்க்கில் அந்த மாதிரி ஒர்க் இருந்தது. அதையும் முடிச்சுட்டு நேராக அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். அம்மா வந்து கிருத்திகை வந்து 2 மணிக்கு மேலே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கு மேலே தான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. மாவிளக்கு, பச்சரிசி சாதம், அப்புறம் வந்து புழுங்கல் அரிசி சாதம், பருப்பு மிளகா ரசம், சாதா ரசம், உருளைக்கிழங்கு பொரியல், சுண்டல், ஸ்வீட்ஸு, வடை, பாயசம் எல்லாமே ரெடி பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி வந்து சிம்பிளாக தான் ரெடி பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் முடியலன்னு சொல்லிவிட்டு நாங்கள் போய் அம்மா எல்லாமே மந்த்லி விரதம் இருப்போம். அதை மாதிரி விரதம் இருந்துட்டோம். அங்கே போய் தான் விரதத்தை முடிச்சுட்டு அங்கே அண்ணன் பாப்பா கிட்ட எல்லாம் விளையாண்டுக்கிட்டு பேக் எடுத்துகிட்டு எங்கே போகிறீங்க? பேக் எடுத்துகிட்டு என்ன வாங்க போகிறோம்மா? பாய், டாடா காட்டு. நாங்கள் போயிட்டு பசங்களையும் கூட்டிகிட்டு வந்துட்டு நைட்லாம் அங்கே தான் வந்து கோயிலில் வந்து பாரதம் பாடிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். பசங்க வந்து மறுநாள் காலையில் தான் வந்தாங்க. ஏன்னா எங்கள் ஊர் கோயிலில் வந்து இன்னும் ஒரு வாரத்துக்கு இது நடக்கும். சிறப்பாக மிக விமர்சையாக நடக்கும். ரொம்ப நேரம் பார்க்கல, கொஞ்ச நேரம் பார்த்தோம். அப்புறம் வந்து எல்லோரும் பார்க்க ஆரம்பிச்சது நாங்கள் கிளம்பிட்டோம். அச்சுக்கு எங்கள் ஊருக்கு போயிட்டால் வர்றதுக்கு மனசே வராது. தூங்குற மாதிரி ஆக்டெல்லாம் பண்ணுவான். காலையில் எழுந்து வர்றதுக்கும் பிடிவாதம் பண்ணுவான். எப்படியோ காரில் அள்ளி போட்டு கொண்டு வந்து விட்டுட்டாங்க காலையில். அச்சு அதோட லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்துடலாம். அச்சு வந்து காலையிலேயே பாஸ்தா தான் கேட்டான். பெரும்பாலும் இது சாப்பிட மாட்டான். இப்போ கேட்டுகிட்டே இருக்கான். அதுவே பீட்ரூட் பாஸ்தாவும், மதியத்துக்கு வந்து ஆத்தூர் கிச்சிலி சம்பா சாதத்தில் வந்து பீர்க்கங்காய், கத்திரிக்காய் சாம்பார், பீட்ரூட் பொரியல், வெண்டைக்காய், முட்டைக்கோஸ் பஜ்ஜி தான் எடுத்துகிட்டு போனேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.